பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்மளோட மேங்கோ ஜாம். இது எப்படி செஞ்சுன்னு பார்க்கணும்ல? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம நல்லது நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்னைக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன் பார்க்குறீங்களா? இன்னைக்கு வந்து மேங்கோ க்ரஷ் மாதிரி ஒரு ஜாம் மாதிரி பண்ணணும் ஒரு ஐடியா. ஸோ அதனால இப்போ மேங்கோ சீசன் வந்துருச்சு இல்லையா? ஸோ அதனால இப்போ நான் ஒரு மேங்கோ எடுத்து வச்சிருக்கேன், நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் அதை அரைச்சி எடுத்துட்டு வரேன். ஜஸ்ட் நான் வந்து ஒரு 1 கப் அளவு தான் இருக்கும், ரொம்ப அதிகமாக இல்லை. ஒரு பெரிய மாம்பழமாக நான் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். நான் உங்கள்கிட்ட அதை காமிக்க நினச்சேன், மறந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு சைஸ் மாம்பழத்தை தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது கொஞ்சம் காயாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் அதை கட் பண்ண முடியல. அதனால் ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ இதில் தான் நம்ம வந்து ஜாம் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இதை க்ரஷ் வந்து நிறையா பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம கேக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணும்போது அதில் சேர்த்துட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடையிலேருந்து வாங்குறத விட நம்ம இந்த மாதிரி வீட்டில் செய்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எப்படி செய்ய பார்க்கலாம். ஸோ வந்து வீட்டில் போகலாம். வைக்க போகிறேன். இந்த மாம்பழத்தை ஃபுல்லாக போட்டு உள்ள அரைச்சி எடுத்து வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்ச மாம்பழத்தை நான் வந்து பாத்திரத்தில் ஊற்றிருக்கேன். நான் அடுப்பு பற்ற வைக்கல. ஃபர்ஸ்ட் இதை வந்து எல்லாத்தையும் ஒன்றா நான் கிளறிக்கிறதுனால கொஞ்சோண்டு இந்த மிக்ஸி ஜாரில் இருக்க தண்ணியும் சேர்த்துருக்கேன். நான் வேறு அதிகமாக சேர்க்கல, ஒரு 1/2 கப் இருக்கும். கொஞ்சம் கொட்டிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட் விட்டுக்கிறேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு இது ஃபஸ்ட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். நம்ம இதுதான் இதோட வேலையாக இருக்கும். ரொம்ப ஈஸி. ஸோ அதனால நான் ஆல்ரெடி என்னோட வ்ளாக்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் நிறைய க்ரஷ் வந்து வீட்டில் பைனாப்பிள், அப்புறம் மேங்கோஸ் இது பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி இதெல்லாம் பண்ணி வச்சுருந்துருப்பேன். அதனால் நிறைய டிஷ் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஆரஞ்சு இதெல்லாம் பண்ணி வச்சுட்டதுனால நான் அப்பப்போ கேக் வந்து யூஸ் பண்ணுறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் இப்போ பாருங்கள், நான் வெறும் 1/2 கப் தண்ணி தான் அந்த மிக்ஸி ஜாரை வந்து லேசாக ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு அந்த தண்ணியை சேர்த்துருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் இன்னும் செஞ்சுக்கிறேன். ஒரு 1/2 கப் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் மிக்ஸியில் கொஞ்சம் ஊற்றிட்டு அதை நல்லா லேசாக ஒரு ஊற்றிட்டு ஒரு 1/2 கப் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த மேங்கோ அளவுக்கு வேகணும். இதில் வேலையாக தான் இது வேகட்டும். இதுக்கப்புறம் கட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் 1/4 கப் வந்து அரை கப் வந்து சீனி எடுத்துருக்கேன். ஸோ அதையும் நான் அதுக்குள்ளே சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளோட மேங்கோ ஜாம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. இது வந்து நம்ம கேக் பேஸுக்கெலாம் போடும்போது வந்து உள்ள ஸ்டஃபிங் மாதிரி வைக்கும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். பிரெட் ஜாமு இது எல்லாமே நம்ம வந்து சப்பாத்தி ரோல் இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சீசன் இருக்கிறதுனால அதை வாங்கி செஞ்சு கொஞ்சம் வச்சுட்டோம்னா அப்புறம் நம்ம கொஞ்ச நாள் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே. அதுக்கப்புறம் நம்ம தேவைன்னா அடுத்தடுத்து பேட்சில் வாங்கி போடும்போது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. ஒரு இடத்தை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி என்னோட ப்ளாக்ஸ் பார்த்துட்டீங்கன்னா தெரியும், அதில் நிறைய க்ரஷ் மாதிரி போட்டிருப்பேன். இதுவும் அதோட ஒரு க்ரஷ் மாதிரி இருக்கும். இது வந்து ஜாமோட சேர்ந்தது அப்படியே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு இப்போ எல்லாமே ஒன்றா விண்டதுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு இதை விட ரொம்ப வச்சிட்டிங்கன்னா ரொம்ப கட்டியாயிருங்க. அப்புறம் திரும்ப நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் நான் வந்து விட்டுட்டேன். உங்களுக்கு வந்து இந்த டைமில் சுகர் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு சொல்லிட்டு சுகரை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா உங்களோட மேங்கோ க்ரஷ் ஜாமு எதனால சொல்லலாம் வந்து ரெடிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சோ பண்ணிட்டு காட்டுறேன். சுகர் கரெக்டாக இருக்கனால நான் சுகர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கல. உங்களுக்கு சுகர் ஒரு வேலை ஜாஸ்தி வேணும் கம்மி வேணும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் போட்டுக்க அரை கப் சீனி வந்து எனக்கு வந்து ஒரு மாம்பழத்துக்கு கரெக்டாக இருந்தது. நான் வாங்கிட்டு வந்த அந்த மாம்பழத்தில் வந்து ஸ்வீட் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் நான் அரை கப் சேர்த்துக்கேன். நீங்கள் வாங்கிட்டு வந்த மாம்பழத்தில் ஸ்வீட் ஜாஸ்தியாக இருக்குன்னா சுகர் நீங்கள் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. சொல்லுவாங்க சூப்பர் விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்மளோட ஜாம் வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. பாருங்க, அப்புறம் லேசாக தண்ணியாக இருந்த மாதிரி பாருங்க, நல்லா கட்டியாச்சு. ஸோ இப்போ நான் வந்து என்கிட்ட ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லை, அதனால நான் ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து நான் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆட்டு வீட்டில் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தான் அப்போ தான் இது என்னதுங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். பசங்களுக்கு டெய்லி நம்ம ஸ்கூலுக்கு வந்து கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு அப்போ ஒரு சப்பாத்தி கூட நம்ம ரோல் பண்ணி மேங்கோ ஜாம் கொடுத்தீங்கன்னா அவங்க அழகாக சாப்பிட்டுப்பாங்க. ரொம்பவே டேஸ்டியான ஒரு மேங்கோ க்ரஷ் மேங்கோ ஜாம் எப்படினாலும் சொல்லிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாரும் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும், உங்களை பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் இதாக இருக்கா. நான் வந்து ஆக்சுவலி கேக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கேக் பண்ணுறதுல நான் சொன்ன மாதிரி இந்த ரொட்டேட்டர்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இந்த இருக்கலாம் இந்த ஜாம் வந்து இதில் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுவேன். செம்ம டேஸ்ட் இருக்கும், செம்மையாக இருக்குங்க. என்னோட வ்ளாக்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு இது நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லுவேன், இல்லைனா சொல்ல மாட்டேன். ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து எல்லா கேக்லையுமே வந்து நான் வீட்டில் வச்சுருக்கேன். என்கிட்ட என்ன இன்கிரீடியன்ட் இருக்கோ அதை வச்சு தான் நான் பண்ணுவேன். அப்படிங்கிறனால இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சிருப்பேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதில் ஆக்சுவலி நான் செஞ்சும் கொடுத்துருக்கேன், வீட்டில் செஞ்சும் பார்த்துருக்கேன். அவங்க என் பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸும் கொடுத்துருக்கேன். அவங்களுக்குமே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் செய்வேன். அதனால் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் எனக்கு பயங்கர டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ நான் அடுத்த லேயர் எடுத்து வைக்கிறதுக்காக தான் அப்படி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் நான் வந்து கொஞ்சம் மேங்கோ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த சுகர் வந்து பவுடர் பண்ண சுகர் இருந்துச்சு இல்லையா? ஸோ நான் அதை தான் எடுத்து நான் அதில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்மளோட மேங்கோ உள்ள ஸ்டஃபிங் வச்சு மீன்ஸ் சூப்பரான ஒரு க்ரஷ் வச்சு நம்ம சூப்பரான கேக் செஞ்சு நான் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக அதை வச்சிருந்தேன். ஸோ சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் இது பயங்கர டேஸ்டி எம்மியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி க்ரஷ் வீட்டில். ஸோ அந்த கேக் பண்ணுறதுக்காக நான் பண்ணிருந்தாலும் உங்களுக்கு இந்த டிசைனை காமிச்சிட்டேன். இந்த உங்களுக்கு லிங்க் வேணும் எனக்கு சொல்லுங்கள், நான் கீழே உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.